ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருத்தரை பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஆமென். அந்த பாத்திரம் நிரம்பி வடிய வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வடிய வேண்டும். இந்த பாத்திரம் வற்றாத நீரூட்டா இருக்க வேண்டும். இந்த பாத்திரம் காஞ்சி போயிடக்கூடாது. இந்த இருதயம் காஞ்சி போயிடக்கூடாது. உன் மனசு காஞ்சி போயிடக்கூடாது. உனக்கு எல்லாம் செய்ய நான் செய்து கொண்டிருக்கேன். ஆனா என்னைய விட்டு ட்ராக் மாறும்போது நமக்கு எல்லாமே மாறப்பட்டதாக மாறி போயிடும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்கத்துல வந்தது, நம்ம பக்கத்துல வந்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒழுங்கு இல்லைன்னா அது தூரத்துல போய் விடுமா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு இப்படி பக்கத்துல வருது பாத்தீங்களா ஒரு நன்மை, நம்ம சரியில்லைன்னா அது என்ன செய்யுமா, தூரத்துல போய் விழுந்து விடுமாமே. அப்படின்னா அது யாருக்கோ போய் கிடைத்து விடும். அதனால எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஆயத்தம் பண்ணி படித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்க தேவனாகிய கர்த்தர் சொல்றார், நீ வற்றாத நீரூற்ற போல இருக்க வேண்டும். அடிக்கடி வத்தி போறோம், அடிக்கடி காய்ந்து போறோம், அடிக்கடி எல்லா காரியங்களையும் இழந்துட்டு நாங்க என்ன செய்யறோம், தவிக்கிறோம்னு சொல்லாதபடி வற்றாத நீரூற்ற போல நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தேதி அப்படின்னா 22ஆம் தேதி இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கடந்து வந்திருக்கோம். ஆமென். அப்ப வற்றாத நீரூற்ற போல நம்ம வாழ்க்கை அடிக்கடி 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 தேவனோட உறவு வைத்துக் கொண்டு அவரோட போகும்போது அதுதான் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும். அதான் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதித்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஏதோ எனக்கு நேரம் கிடைச்சிச்சு அதனால சபைக்கு போறேன், அதனால நான் வந்துட்டேன், தேவன் அவங்கள போல என்னை வைப்பாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்கள போல உயர்ந்த இடத்துல ஆண்டவர் என்னை வைப்பான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லா நேரத்திலையும் அவரோடு பங்கு பெற வேண்டும். எல்லா நேரத்திலையும் அந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் பேச மாட்டார். ரொம்ப கடினமா ஜெபிக்கிறவங்களோட பேசுவார். ரொம்ப கடினமா கண்ணீர் ஊற்றி ஜெபிக்கிறவங்களோட பேசுவார். தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களோட பேசுவார். பட்டணத்துக்காக ஜெபிக்கிறவங்களோட பேசுவார்.